ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பாருங்கள், இது மாதிரி நாளாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி நான் எடுத்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் அண்டு பூண்டு, தக்காளி பாருங்கள், தக்காளி அண்ட் கருவேப்பிலை, புதினா. இதுக்கு வந்து மெயினாக வந்து நான் வந்து பண்ணால் கோகனட் மில்க் தான் ஆட் பண்ண போகிறேன். கோகனட் மில்க்கு, ஆயிலு, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அண்ட் மஞ்சத்தூள், சீரகம், இதை வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கடையை வச்சு நல்லா சூடாகிட்டுருக்கு. நான் வந்து பச்சை மிளகாய் வந்து அப்படியே தான் போட்டுருக்கேன். எரிக்கும், கொஞ்சம் பார்த்து குறைஞ்சதாக இருக்குது. கீரைலாம் போட்டுருக்கேன். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். வந்து வெள்ளை கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து வெள்ளை கத்திரிக்காய் நான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு அப்படியே மூடி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 5 minutes later. மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி குக்காகி, நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணல. பார்த்தீங்கன்னா இது வந்து குக்காகி எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஆயில் எல்லாம் அப்படி பிரிச்சு எல்லா கிரேவிலையும் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் புளி வாங்க. இதுலேயும் பாருங்கள், இந்த எண்ணெய் கத்திரிக்காய்லையும் வந்து நான் புளி ஆட் பண்ண மாட்டேன். சில பேர் வந்து புளி போடுவாங்க, நான் புளி ஆட் பண்ண மாட்டேன். வெறும் இந்த தக்காளி வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாப்பொடி தான் இதை நான் சேர்த்துட்ருக்கேன். நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இது மாதிரி வந்து நம்ம நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்குள்ளே அந்த மசாலா எல்லாமே வந்து அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் வந்து வாட்டரே ஆட் பண்ணலை. வாட்டர் ஆட் பண்ணாமே வந்து இது மாதிரி நம்ம நல்லா பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நல்லா அதுக்குள்ளே ஜூஸி எல்லாமே நல்லா போக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வந்து நான் இங்கே யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது மாதிரி வந்து கோகனட் மில்க் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறது. நிறைய பேர் வந்து குருமா பண்ணுவாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி. பட் இது மாதிரி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பண்ணது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து மசாலா அவ்வளோவா இருக்காது. இது வந்து புளி சேர்க்க மாட்டேன். சின்ன குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் வந்து பசங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், கோகனட் மில்க் ஊற்றின உடனே தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து கோகனட் மில்க்லேயே அது குக் ஆகுனா தான் அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் வந்து நான் மில்க் ஆட் பண்ணினேன். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுவோம். மூடி போட்டு விட்டுட்டோம்னா அது செட் ஆகிடும். 5 minutes later. இப்போ நம்ம எப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கணும். இது மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்திருந்தால் தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கொத்தமல்லி தான் வந்து போடணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கார்னிஷ் பண்ணி காட்டுறேன் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் நான் பண்ண ஒரு கிரேவி. இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?